இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகினி வசியத்தை பற்றி தான் பார்ப்போம். அதாவது ஒரு மோகினியை வந்து நம்ம எப்படி வசியம் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த மோகினி வசியத்துக்கு உண்டான எந்திரம் மந்திரம் அது எப்படி பூஜை பண்ணணும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எதையுமே மறைக்காமல் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி செஞ்சாலே நான் சொல்கிறபடி நீங்கள் பூஜை பண்ணாலே உங்களுக்கு அந்த மோகினி வந்து உங்களுக்கு சித்தி ஆயிரும். முதல்ல இந்த மோகினி சித்தி வந்து எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வசீகரத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்மளை பார்த்தவங்க ஒரு ஆள் நம்மளை பார்க்காங்க, நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நமக்கு உண்டான வசீகரத்தன்மையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு ஏற்றாலும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம இடத்து நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிப்போம், நமக்கு ஏற்றாலும் இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. ஆண் பெண் எல்லாருமே நமக்கு வசியமாவாங்க. அதே மாதிரி இந்த மோகினி சித்தி ஆனதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் ஒரு வசிய வேலை இல்லை ஒரு மோகன வேலை செஞ்சீங்கன்னா உடனே நடக்கும். 3 நாள் 11 நாள் நம்ம சொல்லி முடிக்கலாம். அதே மாதிரி இந்த பூஜை வந்து இதாக இருக்கும். மோகினி சித்து வந்து அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இதே மோகினியை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் அருள்வாக்கும் நம்ம சொல்லலாம், குறி சொல்லலாம் நம்ம வந்து. ஆனால் மெயினாக இந்த மோகினி சித்தி எடுத்த 2 விஷயம் எதுக்கு நமக்கு மெயினாக பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்டான வசீகரத்தன்மையை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பணங்காசு நமக்கு வந்து செல்வம் வந்து செழிப்பாக நமக்கு வந்து இருக்கும். ஒரு கஷ்டங்கிறதே கொடுக்காது. அதாவது ஒரு பணங்காசு நமக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் கொடுக்கும், கோடி கணக்கில் கொடுக்கும், பணம் நமக்கு அந்த மாதிரி கொடுக்கும் நமக்கு வந்து. ஏன்னா இப்போ நானுமே மோகினி வச்சுருக்கேன். அந்த மோகினி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணங்காசு வந்து வர்றது வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். இப்போ என்கிட்ட எடுத்தவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஒரு இப்போ எப்படி சொல்லலாம், அவங்களுக்கு கடன்லாம் முடிச்சு இப்போ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி நல்ல நிலைமையில் இருக்காங்க அவங்க வந்து. அதே மாதிரி இந்த மோகினி வந்து அப்படி வேலை பார்க்கும் நமக்கு வந்து. இதில் வந்து நான் எந்திரம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பூஜை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது இதுக்கு வந்து எந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து காரிய சித்தி தகடு இல்லாட்டி நமக்கு செப்பு தகடு ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் வரையணும். வரையது வந்து நீங்கள் எப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் வரையணும். என்னைக்கு பௌர்ணமி வருதோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு குருவோரை பார்த்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை எல்லாமே முடிஞ்சுட்டு அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பூஜையை வந்து நைட்டு போல தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். நம்ம பகல்லையோ அப்படி ஆரம்பிக்கணும். நைட்டு வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த பூஜையை வந்து. இந்த பூஜை வந்து எப்படின்னா நீங்கள் கிழக்க பார்க்க உட்காந்து நீங்கள் செய்யணும். இந்த எந்திரத்தை எல்லாமே நீங்கள் மேக்க பார்க்க வச்சுட்டு ஒரு அகல் விளக்கை நீங்கள் வைக்கணும். இந்த எந்திரம் முன்னாடி வச்சுட்டு ஒரு நெய் தீபம் இல்லாட்டி ஏதாவது எண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் எதுவும் நம்ம போட்டு நீங்கள் என்ன பண்ணால் சிவப்பு கலர் ஆடை தான் அணிஞ்சிருக்கணும். இந்த பூஜையை பொறுத்தளவுக்கு உங்கள் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்லிகை அத்தர், அதாவது செண்டு மல்லிகைப்பூ செண்டு அந்த இது அத்தரில் செண்டு ஜாஸ்மின் ஏதாவது ஒன்று நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் பூசியிருக்கணும். உங்ககிட்ட வந்து ஒரு அந்த மல்லிகையோட மனம் வந்து உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தான் அந்த பூஜையில் நீங்கள் உட்காரணும். உட்காரும்போது நீங்கள் இதுக்கு படையல் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து படையல்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு அவல் பொடிக்கடலை எல்லாம் வச்சு நம்ம தேங்காய் 2 தேங்காய் நீங்கள் உடைக்கணும். 2 தேங்காய் உடைச்சி பழம் வாழைப்பழம் ஒரு 3 வாழைப்பழம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 1008 உரு போடணும். குறைஞ்சது 108, அதிகபட்சம் 1008. நீங்கள் வந்து அந்த 1008 தடவை நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் 1008 மல்லிகைப்பூ நீங்கள் வச்சுக்கிடணும். மற்ற எந்த பூவை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணக்கூடாது. மல்லிகைப்பூவை நீங்கள் இப்போ ஒரு இதில் நீங்கள் ஒரு தட்டிலையோ தாம்பலத்திலையோ பரப்பி வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை மந்திரம் சொல்லி முடிச்சோன்னு அந்த மல்லிகைப்பூ எடுத்து அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நீங்கள் போடணும். இதே மாதிரி நீங்கள் செய்யணும். இதை வந்து நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் தனியான ரூமில் வச்சு செஞ்சால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பூஜை கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் காட்டு பக்கம் இல்லாட்டி அந்த மலை உச்சியில் அப்படி உங்களால் முடிஞ்சால் அதில் செஞ்சால் இது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு வீடு ஏதாவது நம்ம ஒரு வாடகைக்கு எடுத்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்போ நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட நல்ல பலன் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த இடம் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். முதல்ல நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த 48 நாளும் நீங்கள் கறி மீன் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பொண்ணுங்க கிட்ட தப்பாலாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருனாலும் பண்ணாலும் அவங்க எல்லாருமே அதாவது எந்த ஒரு தப்பான விஷயங்களும் ஈடுபடக்கூடாது. கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த 48 நாளும் அவ்வளோ சுத்தபத்தமாக இருந்து பூஜை பண்ணணும். இந்த மோகினி பூஜை அவ்வளோ இதான பூஜை. ஏன்னா உங்களுக்கு இது சித்தி ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பண கஷ்டம்னு ஒன்று வரவே வராது. அந்த மாதிரி இந்த பூஜை வந்து இருக்கும்.
இந்த பூஜை வந்து நீங்கள் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து தான் அந்த மோகினி வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கும், அதோட உருவத்தை காமிக்கும். அந்த போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு மண்டலம் முடிய உங்களுக்கு அது நேரடி காட்சி வந்து கொடுக்கும் அந்த மோகினி வந்து. இப்போ இதே மோகினி வந்து நீங்கள் வந்து ஒரு ஆண் பண்ணுதாங்க, ஒரு ஆண் வந்து இந்த பூஜையை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மோகினி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பொண்ணு மாதிரி, ஒரு அழகான பொண்ணு மாதிரி வந்து நிற்கும். அதே இது ஒரு பெண்ணு வந்து இந்த பூஜையை எடுத்து பண்ணுதாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வயசான பாட்டி மாதிரி வந்து நிற்கும் இந்த மோகினி வந்து. அப்படி வரும்போது அதை நம்ம வணங்க தான் செய்யணும், கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அம்மா அப்படின்னு நினச்சி வணங்கணும். இப்போ நிறைய ஆண்கள் என்ன தப்பு பண்ணுதாங்கன்னா அந்த பூஜை பண்ணிட்டு அப்படி வரும்போது அவங்கள மிஞ்சி அந்த கட்டுப்பாடு மிஞ்சி எந்திரிச்சு போயிடுவாங்க, அது கூட தப்பாக இருக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்கு. அப்படி எந்திரிச்சு போய் அப்படி ஏதாவது அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க சரி பண்ணுறதுக்கே மாதக்கணக்கில் எடுக்கும், லட்சக்கணக்கில் கூட செலவாகும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து. அதனால நீங்கள் இந்த மோகினி பூஜை எடுத்து நீங்கள் பண்ணுதீங்கன்னா முத நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து. இப்போ நீங்கள் பூஜை பண்ணுதீங்க, உங்கள் பூஜையை ஏற்றுட்டு அது வந்துட்டு அப்படின்னா அதை பார்த்த உடனே அது நல்ல அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம நினச்சி பார்க்காத மாதிரி அது அழகாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை பார்த்து நம்ம மனசு வந்து தடுமாறாமல் அதை வந்த உடனே அம்மாவா நம்ம மனசில் நினச்சி வணங்கிடணும். எனக்கு வந்து இருக்க பிரச்சனை எல்லாமே நீ தான் தீர்த்து வைக்கணும், உங்களுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்கும். அதே இது அது வந்து உங்கள் முன்னாடி இருந்த உடனே அதாவது வந்து நிற்கும், உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது நீங்கள் அதை பார்த்து ஆசைப்பட்டு பூஜையிலிருந்து எந்திரிச்சிட்டாலோ என்ன பண்ணாலோ சரி, அதுக்கப்புறம் அந்த மோகினி கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறது பெரும்பாடாக இருக்கும். அதை மட்டும் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த பூஜை பண்ணி அதை அம்மாவான்னு நினச்சி பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அதை உருவம் காமிக்கும் போது கூட ஒரு அம்மா ரூபத்தில் கூட காமிக்கும், கொஞ்சம் வயசானவங்களாக காமிக்கும். அந்த பூஜையை நம்ம முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாரும் வசியமாவாங்க. ஒரு ஆண் பெண் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்ககிட்ட யாரும் கோவப்பட மாட்டாங்க, உங்களுக்கு ஏற்றால் எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இதான பூஜை. முக்கியமாக பணங்காசுக்கு பஞ்சமே இருக்காது. வீட்டில் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே எல்லாத்தையும் அந்த கடன் ஃபுல்லாக அடைய வச்சிடும். உங்களுக்கே தெரியும் பணங்காசு வந்துக்கிட்டே இருக்கும், எப்படி வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு பணங்காசு வந்து. அதே மாதிரி சிலவங்க தொழில் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுறவங்க அது தொழில்னா பெரிய லெவல்னு கிடையாது, ஒரு சின்ன தொழில் பண்ணாலும் போதும். மாத சம்பளத்தில் வேலை பார்க்காம தொழில்னு பண்ணி இந்த மோகினி எடுத்து பூஜை பண்ணாங்க அப்படின்னா தொழில் வந்து பல மடங்கு அவங்களுக்கு வந்து வளர்ச்சி ஆகும். அந்த மாதிரி பூஜை இந்த மோகினி பூஜை வந்து. அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் கணக்கு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். இதுக்குண்டான மூல மந்திரத்தை வந்து நான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நம்ம படிக மாலையை வச்சு நீங்கள் ஜபம் பண்ணலாம். 1008 தடவை சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. பண்ணி முடிச்சுட்டு அந்த வச்சிருக்க படையில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு ஃபுல்லாக படியில் அங்கே தான் இருக்கணும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது தண்ணியில் ஓடு தண்ணியில் ஆறு நம்ம ஏதாவது வாய்க்கால் மாதிரி ஏதாவது போச்சுன்னா நீங்கள் அதில் கொண்டு விட்டுருங்க. நீங்கள் அது இதில் எடுத்து சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு மண்டலம் பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சித்தியாகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த எந்திரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மை இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தில் ஏதாவது மை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் ஐங்கோல தைலம் வைக்கலாம், இல்லாட்டி மோகினி வசியமை, இல்லாட்டி சர்வதேவதா வசியமை, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ என்கிட்ட எடுத்தவங்க எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருப்பேன் மை, அவங்ககிட்ட நான் முதல்ல நிறைய கொடுத்துருவேன். நீங்கள் அந்த மையவே இந்த எந்திரம் வரைஞ்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பயன்படுத்தி இந்த மூல மந்திரத்தை நீங்கள் 1008 உரு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். அந்த அளவுக்கு இதாக இருக்கும், நல்ல ஒரு எப்படி சொல்லலாம், இல்லை கை கண்ட பூஜை நம்ம கையில் தான் இருக்குது. அது நமக்கு சித்தி ஆயிட்டு, உங்களுக்கு சித்தி ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சதை எல்லாமே சாதிக்கலாம். அதே மாதிரி விஷயம் இந்த மோகினி பூஜை வந்து. இதில் நான் எல்லாமே அந்த மந்திரம் எந்திரம் எல்லாமே கூட நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களே எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நன்றி.